அவங்க பார்த்தோன்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து கண்மூடித்தனமாலாம் நம்ப மாட்டோம். நாங்கள் நிறைய குறுக்கு விசாரணை இப்போ சொல்லலான்னு இல்லை குறுக்கு விசாரணை நிறைய பண்ணுவோம். புரியுதா? ஒரு நல்ல உதாரணம் சொல்ல போனால் ட்ரிவாண்ட்ரத்தில் அஸ்வின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார். கிட்டத்தட்ட 32-33 வயசு. அவர் +2 படிக்கிற காலத்துலேருந்து அடிக்கடி அவர் வந்து நைட்டு ஏலியன்ஸ்பா ஒரு உருவம் வர்றதும் அவர்கிட்ட தகவல் சொல்கிறதும் இப்படி போயிட்டுருக்கு. பின்னாடி யூஎஸ்க்கு ரொபாட்டிக்ஸ் படிக்க போனார், மாஸ்டர்ஸ். அங்கேயும் தொடர்ந்துச்சு. ஓகே, இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரத்தில் அங்கே யூஎஸ் வந்துட்டாங்க. அவர் வந்தார். லொகேஷன் அனுப்பிச்சிட்டு போயிருப்பாரோ? இல்லை, அவர் எங்கே போனாலும் அப்படி அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும். சரியா? அங்கே போயிட்டு வராங்க. போயிட்டு திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமும் அது தொடருது. ஆமாம். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு புக்காக எழுதினா. சார், அதுக்கு பதிலாக அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஏலியன்ஸ் இங்கே அவரை தேடி வரும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துருக்கலாமே. இல்லை, நான் ஏலியன்ஸை பார்க்கணுன்னா அதுக்கு அவங்களாம் யாரும் தேவையில்லை. புரியுதா? நீங்களே பார்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு யாரோட ஹெல்ப்புக்கு இல்லை, தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க 145 கோடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கும் போது அவருக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு படம் பண்ணணும்னு இருந்தேன், ப்ரொடியூசர் செத்து போயிட்டாரு. திடீர்னு அமெரிக்காவிலன்னு ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி 35 லட்ச ரூபா பணம் அனுப்புவானா? படம் பண்ணிட்டீங்களா? பண்ணி முடிச்சாச்சு. படம் எப்போ ரிலீஸ்? இன்னும் ஒரு 1 or 2 months. 1 or 2 months. ஆமாம், தியேட்டரில் பார்க்கலாம். அப்போ ஷுவர். இது நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் அதில் வந்து ஒரு ஏலியன் மனித உருவத்தில் வர கேரக்டராக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.